அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெக்கேஷன் எல்லாம் எப்படி போகுது? குழந்தைங்க எல்லோரும் அட்ராசிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்கள் வீட்டு குழந்தைங்க ஓவர் அட்ராசிட்டிஸாக இருக்குது. ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். ப்ளஸ் அதுக்கு தொட்டுக்க பாயில்டு எக்கும் அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் தான் செஞ்சுருக்கேன். எப்படி என்னோடய மட்டன் பிரியாணி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறையா பேர் நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். எவ்வளவோ ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ரொம்ப நினச்சி பார்க்காத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு என்ன மாதிரி இருக்கட்டும், பட் எல்லாமே வந்துட்டு ஒரு பேசும் பொருளாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்ற அந்த ஒரு லைஃப் தான் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங் லைஃப் அப்படின்ற மாதிரி போகுது. என்னோடய லைஃப்புமே அப்படி தான், எல்லாரோட லைஃப்புமே அப்படி தானே. ஸ்கூல் லைஃப், கிண்டர் கார்டன் முடிஞ்சு ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் செகண்டரி ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகி அப்புறம் வேலைக்கு என்டர் ஆகி எல்லாமே வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். பட் ஆனால் இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுறது அப்படின்ற ஒரு லைஃபாக இருக்குது. அந்த லைஃப்பில் ஏன் எல்லோரும் இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸில் ஆரம்பித்து ரிலேட்டிவ்ஸில் ஆரம்பித்து பார்க்குறவங்கெல்லாம் வழிப்போக்கர்கள் எல்லாருமே நம்மளை வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் இப்படி பேசுகிறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. ஒரு 21 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் ஒரு கேர்ளாக இருக்கட்டும் இல்லை பாயாக இருக்கட்டும், பையனாக இருந்தால் என்ன பையன் வேலைக்கு போகிறது இல்லையா, என்ன என் பையன் அந்த மாதிரி வேலை பார்க்குறான், என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான் அப்படின்னுட்டு இன்னொருத்தவங்கள பற்றி சொல்கிறது. அதே மாதிரி என் பொண்ணுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா, இவ்வளோ நகை நட்டு சீர்வரிசை வச்சு நான் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி இது ஓகே கேட்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படியே விடுறதில்ல. அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நம்ம மேலே திணிக்கிறாங்க. அவன் பையன் அப்படி சம்பாதிக்கிறான், நீயும் தான் இருக்கியே ஊதாரித்தனமாக சுற்றிட்டுருக்க, வெட்டி ஆஃபீஸராக இருக்க, தண்டு சோறு சாப்பிட்ற அப்படின்ட்டு. பொண்ணுங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க கேட்குறதே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம நல்லா இருப்போம்?